மார்னிங் எந்திரிச்சோடனே முன் வாசல் கதவு திறக்கக்கூடாது, ஒன்று பின் வாசல் கதவு திறக்கணும். பின் வாசல் இல்லாதவங்க ஜன்னல் திறக்கணும். ஜன்னல் திறந்துட்டு அப்புறம் தான் நம்ம என்னது முன் வாசல் கதவு திறக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு எனக்கு அம்மா சொல்லியிருந்தாங்க, பட் ஐ ஃபர்காட். சரி பரவாயில்ல, எந்திரிச்சோடனே ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற புது புது மெம்பர்ஸை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். யாரும் இல்லை, செடிங்க தான். ஒன்று மணி பிளான்ட், இன்னொன்று பேர் தெரியாது. நான் நிறைய பேர் வீட்டில் இது இருந்திருக்கு, பட் எனக்கு மறந்துருச்சு அதோட பேர். அண்ட் துளசி ஆப்வியஸாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அண்ட் வெத்தலை செடி நாங்கள் ரீசெண்டாக போட்டது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் பிள்ளைங்களெலாம் பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பொசசிவாக ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த 2 months எப்படி போகும்னே தெரியாது. செம்ம ஜாலியாக சூப்பராக போகும். அதுவும் அந்த எக்ஸாமோட லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அண்ட் ஆட்டோனால லாஸ்ட் டேயில் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. ஸோ அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். நான் அப்படி தான் இருந்தது. அண்ட் நான் காலேஜ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கால் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு போகலாமா, அவள் போகணுமா, வேணாம் விடுன்னு சொல்லி படுத்துருவோம். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சீரியஸாக எடுத்ததே இல்லை நாங்கள். இப்போல்லாம் என்ன பண்ணுறது, போகலன்னா சேலரியில் கை வச்சிருவோம், போய் தான் ஆகணும்னு சொல்லி போகிறது. உங்களுக்கு இந்த ஷார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பாய்.